வசனம் சொல்கிறார், இருதயம் எப்படி இருக்கும்? உறுதியாக இருக்கும். கர்த்தரை நம்பிக்கிட்டீங்கன்னா உங்கள் இருதயம் எப்படி இருக்கும்? உறுதியாக, திடனாக இருக்கும். எந்த ஒரு காரியத்துக்கும் நீங்கள் பதற மாட்டீங்க. ஆண்டவர் பதற விட மாட்டார். அதான் எழுதப்பட்டிருக்கு, அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாக இருக்கும், பயப்படாது இருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சோதரம். அது மாத்திரமல்ல, நீதிமான் ஒருபோதும் அவன் அசைக்கப்படுவதில்லை. நீதிமான பாருங்க, எத்தனை 1000 பேர் சேர்ந்து வந்து அவனை அசைச்சு கிளப்பி விட பார்த்தாலும் ஒருபோதும் ஒருவரும் அவனை நீதிமான என்ன செய்து விட முடியாது, அசைத்து விட முடியாது. அசைத்து விட முயற்சி எடுக்கிறவங்களாம் அசைஞ்சு போயிடுவாங்க, இல்லாமல் போய்விடுவார், காணாமல் போய்விடுவார்கள். ஆனால் நீதிமான் என்றும் என்ன செய்வதில்லை, அசைக்கப்படுவதில்லை. துன்மார்க்கன் பூமியில் வசிப்பதும் இல்லை. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் வாசிக்கின்றோம். நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. துன்மார்க்கன் பூமியில் வசிப்பதும், பூமியிலே வசிக்க முடியாது என்றார். அல்லேலூயா. நீதிமான் என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. வந்தால் பாருங்க, கர்த்தருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு கர்த்தர் இரத்தத்தின் மேல் விசுவாசம் வைத்து நீதியாக வாழுகிற அந்த நீதிமான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. அவன் பதற மாட்டான், அசைக்கப்பட முடியாத அவனை. இருதயம் கர்த்தரை நம்பி இருக்கிறபடினாலே திடனாக இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 16:8 சொல்கிறது, கர்த்தர் என் வலது பாசத்தில் இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 16:8. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். ஹalleluya. Because he is my right hand, I shall not be moved. எங்கதான் இருக்கிறாரு? வலது பக்கத்தில் தான் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் என்னுடைய வலது பக்கத்தில் இருக்கிறார். ஆகவே I shall not be moved, நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். கர்த்தர் உங்களை ஒருபோதும் அசைய விட மாட்டார், பதற விட மாட்டார், திடமாய் வைத்திருப்பார். ஆமென். சோதரம். ஒரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 21ஆம் சங்கீதம் 7வது வசனம். 21ஆம் சங்கீதம் 7வது வசனம். சில ரதங்களை குறித்து 21:7. ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறார். உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். ஆமென். உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். அசைக்க முடியாது. திடமாய் கர்த்தரை நம்பி உன் இருதயம் திடமாய் இருக்கும், பதறவும் மாட்டாய்,